إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي வானங்களையும் பூமியையும் படைத்து அதிலே பல கோடி மனிதர்களையும் உயிர் ஜீவராசிகளையும் வாழச் செய்து தன்னுடைய வல்லமையை இந்த முழு மனித சமுதாயத்திற்கும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கும் ஏக இறைவனாகிய நம்மை படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த ஏக இறைவனாகிய அந்த அல்லாஹ் ஒருவன் மீதே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழியை முற்றிலுமாக பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் குறிப்பாக கண்ணியத்திற்குரிய இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற மிக உயரிய நோக்கத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். எல்லா நேரங்களிலும் நம்மை படைத்த அந்த அல்லாஹுவை பயந்து வாழுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எனதருமை சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, கண்ணியத்திற்குரிய இந்த சபையில் மறுமை நாளில் பாவிகளுடைய சில புலம்பல்கள் உண்டு. அவர்கள் அந்த மறுமையில் புலம்பக்கூடிய கதறக்கூடிய ஒரு சில நிகழ்வுகளை அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் பல இடங்களில் நமக்கு படிப்பினையாக எடுத்துக் கூறுகிறார். அப்படிப்பட்ட அந்த மனிதர்களுடைய வரிசையில் நீங்களும் நானும், உங்களுடைய குடும்பத்தவர்களும் என்னுடைய குடும்பத்தவர்களும் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு சில முக்கியமான தகவல்களை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக மனிதர்களை பொறுத்தவரை 4 வகை சாரார்களாக மனிதர்களை நம்மால் பிரிக்க முடியும். 4 சாரார்கள் இந்த உலகத்தில் மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் முதல் சாரார் யார் தெரியுமா? அவர்கள் இந்த உலகத்தில் நம்மை போன்று மனிதர்களாக வாழ்ந்து மரணித்து போனவர்கள். அவர்களுக்கு தொழுகையும் கடமை இல்லை,
அவர்களுக்கு நோன்பும் கடமை இல்லை, அவர்களுக்கு ஜகாத்தும் கடமை இல்லை, அவர்களுக்கு ஹஜ்ஜும் கடமை இல்லை, அவர்களுக்கு ஃபித்ராவும் கடமை இல்லை, அவர்களுக்கு தான தர்மமும் கடமை இல்லை. காரணம், அந்த வாழ்வை தாண்டி மரணித்து மண்ணறையில் அவர்கள் அடக்கப்பட்டு விட்டார்கள். இது ஒரு வகையான சாரார். குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் அந்த மரணத்தை சுவைத்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்கிறாரே, அந்த மரணத்தை அடைந்த மக்கள் இவர்கள் ஒரு சாரார். இவர்களுக்கு இந்த உலகத்தில் எந்த இபாதத்துகளும் இல்லை, அவர்கள் அந்த வாழ்வை முடித்து மரணித்து போய்விட்டார்கள். இரண்டாவது வகை ஒரு சாரார்கள் உண்டு இந்த உலகத்தில், ஆண்கள் பெண்கள். அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் நம்மை போன்று இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் படுத்த படுக்கையிலேயே நோய்வாய்ப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள். அவர்களுக்கு எழுந்து தொழ முடியாது, அவர்களால் சரிவர சராசரி மனிதர்களை போன்று நோன்பு நோக்க முடியாது, அவர்கள் சுறுசுறுப்பாக மனித இயல்புகளை போன்று எந்த வகையிலும் அவர்களை ஓடிச்சாடி இபாதத்தை செய்ய முடியாத ஆண்கள் பெண்கள். அவர்கள் படுத்த படுக்கையிலேயே சிறுநீர் கழிப்பார்கள், உடம்பிலே மருந்துகளை எடுத்துக் கொண்டால்தான் அவருடைய வாழ்வு நிம்மதியாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் வாழக்கூடிய ஆண்கள் பெண்கள் இரண்டாவது வகையான சாரார். மூன்றாவது வகை மனிதர்கள் உண்டு. அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் இந்த உலகத்தில் நம்மை போன்று வாழுவார்கள், ஆனால் கொடும்போக்கான மனிதர்கள். அவர்களுக்கு தொழுகை பாங்கு சொல்லப்பட்டும் பள்ளிக்கு வரமாட்டார்கள், தானும் தொழமாட்டார்கள், தன்னுடைய மனைவிக்கும் தொழுமாறு அவர்கள் ஏவ மாட்டார்கள், தங்களுடைய குழந்தைகளுக்கும் இபாதத்தை கற்றுக் கொடுக்க மாட்டார்கள், உலகத்தினுடைய இன்பத்தை மட்டுமே நேசிப்பார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் ஒரு சராசரி சாதாரண மனிதர்கள் பிற மத சமுதாயத்தவர்கள் எப்படி வாழ்வார்களோ அதை போல இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வோ ரசூலோ மார்க்கமோ இபாதத்தோ ரமலானோ இக்திகாஃபோ எதுவுமே அவர்களுக்கு தேவையில்லை. வெறுமனே ஒரு சடங்கை போல இந்த உலகத்தில் வாழ்வார்கள், ஆனால் பெயர் மட்டும் முஸ்லிம். இப்படி வாழக்கூடிய ஒரு சாரார்கள் உண்டு. நான் சொல்லக்கூடிய இந்த சாராரில் நாம் எந்த தரத்தில் இருக்கிறோம் என்பதை உங்களுடைய உள்ளத்தோடு நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். இந்த மூன்று வகையான சாராரை நாம் அறிந்தோம். இந்த மூன்று வகை சாராரில் நான் யார்? நான் நோயாளியா? படுத்த படுக்கையில் இபாதத்தை செய்ய முடியாமல் இருக்கிற மனிதனா? அல்லது இந்த உலகத்தில் முஸ்லீமாக வாழ்ந்தும் பள்ளியோடு தொடர்பு இல்லாத உலகத்தை மட்டுமே நேசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனா? அல்லது மரணித்து போய் மண்ணறையில் அடைக்கப்பட்டிருக்கிற மனிதர்களா என்பதையெல்லாம் இந்த சாராரில் நாம் யார் என்பதை நமக்கு நாமே கேள்வி கேட்டு ஒரு பரிசீலனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நான்காவது வகை மனிதர்கள் யார் தெரியுமா? அவர்கள் புத்திசாலிகள், அவர்கள் அறிவாளிகள். அவர்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது எது சத்தியம் எது அசத்தியம் என்பதை புரிந்து வாழக்கூடியவர்கள். அவர்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மை படைத்ததனுடைய பிரதானமான நோக்கத்தை அறிந்து வாழக்கூடியவர்கள். மன்னரையை நினைத்து மறுமையை நினைத்து அந்த ஆகிரத்தில் ஒரு மனிதன் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னார்களோ அதன் அடிப்படையில் இந்த பூமியில் ரமலானுடைய மாதத்திலும் சரி ரமலான் அல்லாத மாதங்களிலும் சரி பள்ளியோடு தன்னுடைய தொடர்பை ஏற்படுத்தி தன்னுடைய மனைவிக்கு மார்க்கத்தை போதித்து தான் முஸ்லீமாக வாழ்ந்து தன்னுடைய பிள்ளைகளை இஸ்லாமிய அடிப்படையில் வளர்த்தி சுவனத்தினுடைய பாதையில் எந்த ஆண்கள் பெண்கள் நடந்தார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள். இந்த நான்கு வகை சாரார்களில் நீங்களும் நான் எந்த தரத்தில் இருக்கின்றோம் என்பதை இந்த சபையில் நீங்களும் நானும் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். மறுமை நாளில் சில மனிதர்களுடைய புலம்பல்கள் உண்டு. காரணம் என்ன தெரியுமா? கிடைத்த வாய்ப்பை இழந்தவர்கள், கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தாதவர்கள். ஒரு 60 வருட காலம் இந்த பூமியில ஒரு மனிதர்கள் ஆண்கள் பெண்கள் வாழ்ந்தும் கூட அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அறிவை பயன்படுத்தி சிந்திக்காமல்
இஸ்லாத்தை நேசிக்காமல் வெறுமனே ஒரே ஒரு மாதத்தில் முஸ்லிமாக மாறிய சில கூட்டங்கள் உண்டு. 11 மாதங்கள் இஸ்லாத்தை நேசிக்காத, 11 மாதங்கள் பள்ளியோடு தொடர்பு வைக்காத, 11 மாதங்கள் இஸ்லாத்திற்கும் இவருக்கும் எந்த வகையான தொடர்பும் இல்லாத, ஒரே ஒரு மாதம் மட்டும் பள்ளியோடு, குரானோடு, மார்க்கத்தோடு தொடர்பு வைத்து வாழ்ந்த முஸ்லிம்கள் மறுமை நாளில் சில மனிதர்கள் புலம்புவார்கள். இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் நமக்கு எடுத்து சொல்கிறான். அதை நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த உரை உங்கள் மத்தியிலே பேசப்படுகிறது. அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனுடைய 23வது அத்தியாயத்துடைய 115வது வசனத்திலே சொல்கிறார், அஃபஹஸித்தும் அன்னமா கலக்னாக்கும் அபஸன் வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். நாம் உங்களை படைத்ததெல்லாம் வீணுக்காக வேண்டி என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா என்ன? உங்களை நான் படைத்தது, இந்த பூமியில் வாழ வைத்தது, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது இதெல்லாம் ஒரு வீணான விஷயம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா என்ன? எப்படி இந்த பூமியில் நீங்கள் படைக்கப்பட்டீர்களோ அதை போல நிச்சயமாக நம்மிடத்தில் நீங்கள் மீட்கப்படுவீர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே நமக்கு ஒரு பாடமாக எடுத்து சொல்கிறான். படைக்கப்பட்டது, வாழ்ந்து கொண்டிருப்பது, இதுக்கெல்லாம் ஒரு காரணம் உண்டு. உங்களை மனிதர்களாக படைத்து வாழ வைத்ததற்கு ஒரு காரணம் உண்டு. அந்த மன்னரை, மறுமை, ஆகிரத் என்கின்ற நிலையை நீங்கள் நினைத்து வாழ வேண்டும். வெறுமனே நீங்கள் கடந்து போக முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். 6வது அத்தியாயத்துடைய 11வது வசனம், குல் சீரு ஃபில் அர்தி ثم انظروا كيف كان عاقبة للمكذبين. நீங்கள் பூமியை சுற்றி திரிந்து பாருங்கள், இந்த உலகத்திலே நீங்கள் சுற்றி திரிந்து பாருங்கள், அநியாயக்காரர்களுடைய முடிவு எப்படி மாறி போனது என்பதை நீங்கள் இந்த பூமியிலே சுற்றி திரிந்து பார்க்கின்ற பொழுது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். பாவிகள் இந்த உலகத்தில் எப்படி அழிக்கப்பட்டார்கள். அநியாயக்காரர்கள் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை புறக்கணித்தவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உதாசீனப்படுத்தியவர்கள், தூதரை பின்பற்றாதவர்கள், தான் தோன்றித்தனமாக வாழ்ந்தவர்களுடைய முடிவு இந்த பூமியில் எப்படி மாறி போனது என்பதை நீங்கள் சுற்றி திரிந்து அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். புகாரியினுடைய 6506வது செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கிழக்கில் உதிக்கின்ற சூரியன் ஒரு நாள் மேற்கிலே உதிக்கும், அது திடீர் என்று உங்களுக்கு மத்தியிலே நிகழும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மறுமை நாளுக்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம். கிழக்கில் உதிக்கிற சூரியன் மேற்கிலே உதிக்கும். அப்பொழுது நிறைய மனிதர்கள் இஸ்லாத்தின் பக்கம் வருவார்களாம். அதுவரை இஸ்லாத்தை ஏற்காத மக்கள், அதுவரை இஸ்லாத்தின் பக்கம் வராத மக்கள் அந்த கிழக்கில் உதிக்காத சூரியன் மேற்கிலே உதிக்கின்ற பொழுது கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திலே வந்து இணைவார்கள். நானும் ஒரு முஸ்லிம், நானும் ஒரு இறை நம்பிக்கையாளன், நானும் ஒரு இறை நம்பிக்கையான பெண் என்று ஒரு மிகப்பெரிய கூட்டம் இஸ்லாத்தை நோக்கி வரும். ஆனால் அந்த ஈமான், அந்த இஸ்லாம் அவருடைய உள்ளத்திலே போய் சேராது. அவர்கள் மூமினாக வாழ முடியாது. அவருடைய உதட்டளவில் தான் அந்த ஈமான் இருக்குமே தவிர உள்ளத்தளவில் இருக்காது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, முஸ்லிமாக இருந்த மக்களும் கூட யாரெல்லாம் இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழாமல் இருந்தார்களோ அவர்களுக்கும் அது பயனில்லை. திடீர் என்று அந்த மறுமை நாள் நிகழும். அப்பொழுது முஸ்லிம் என்ற பெயரோடு வாழ்ந்த மனிதர்களும் கூட அந்த முஸ்லிமுக்குரிய அடையாளத்தில் இருக்க மாட்டார்கள். அவர்கள் இறை நிராகரிப்பாளருடைய கூட்டத்திலே தான் நிற்க முடியுமே தவிர முஸ்லிம் என்ற பெயர் வைத்து வாழ்ந்ததினால் எந்த பிரயோஜனமும் அவர்களுக்கு கிடையாது. கூட்டம் கூட்டமாக இணைவதால் அல்லாஹ் விருப்பான். அப்பொழுது நான் முஸ்லீமாக மாறுகிறேன் என்று அல்லாஹ் கோபப்படுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு வியாபாரி, 2 நபர்கள் வியாபாரம் செய்வார்கள். ஒரு துணியை விரித்து கட்டுவார் ஒரு மனிதர். வாங்குகிற மனிதர் அந்த துணியை பார்ப்பார். அந்த இருவரும் அந்த துணியை சுருட்டி வைப்பதற்கு முன்னால் அந்த மறுமையினால் நிகழ்ந்துவிடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். விற்கிற நபரும் வாங்குகிற நபரும்
அந்த துணியை சுருட்டி வைக்கிறதுக்குள்ளால் அந்த மறுமை நாள் நிகழ்ந்துவிடும். இரண்டாவது, ஒரு கனத்த ஒரு ஒட்டகத்தில இருந்த பாலை ஒரு சில மனிதன் கறப்பான். அந்த பாலை கறந்து வீட்டிலே கொண்டு போய் அந்த பாலை வைப்பான். அதற்குள் அந்த மறுமை நாள் வந்துவிடும். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் கல்லை கொண்டு வந்து ஒரு தொட்டியை போல அந்த தொட்டியை கட்டுவான் அந்த கல்லை கொண்டு. பிறகு அதை தண்ணீர் ஊற்றுவதற்கு முன்னால் அந்த மறுமை நாள் நிகழ்ந்துவிடும். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் உணவை எடுத்து வாய்க்கு அருகாமையிலே கொண்டு செல்வான். அந்த உணவை அவன் உண்டிருக்க கூட மாட்டான். அதற்குள் சற்றென்று அந்த மறுமை நாள் வந்துவிடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அந்த மறுமை நாளுக்கு முன்பாக நம்முடைய தயாரிப்பு என்ன? அந்த மறுமை நாளுக்கு முன்பாக நம்முடைய அமல்கள் என்ன? இதே பள்ளியில் ரமலானுடைய 30 நாளில் எவ்வளவு கூட்டங்கள், எவ்வளவு நெரிசல்கள், எவ்வளவு தள்ளுமுள்ளுகள், எவ்வளவு முதல் சொற்களை நிற்க வேண்டும் என்ற அடிநடிகள். நான் முதல் நிற்பதா, நீ முதல் நிற்பதா, இஃப்தாருக்கு இடம் இல்லை, சகரிலே வீட்டிலே மனைவி மக்களோடு கூட்டம் கூட்டமாக இபாதத் செய்த நாம் எல்லாம் இன்றைய நாளில் ஃபஜ்ர் இல்லை, இன்றைய நாளில் இபாதத்துகள் இல்லை, இன்றைய நாளில் மார்க்கம் இல்லை, இன்றைய நாளில் இஸ்லாம் இல்லை. வெறுமனே பெயருக்காக வருடத்தில் 11 மாதங்கள் பள்ளியோடு தொடர்பு இல்லாமல் ஒரே ஒரு மாதம் முஸ்லிம் என்று இந்த உலகத்தில் நாம் வாழ்வோமே. ஆனால் யாரை ஏமாற்ற இந்த முஸ்லிம்? யாரை ஏமாற்றுவதற்காக வேண்டி இந்த தக்வா? யாரை ஏமாற்றுவதற்காக முஸ்லிமான போலி அடையாளங்கள்? இதையெல்லாம் நான் கேட்கவில்லை, அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் கேட்கிறான். 11 மாதங்கள் பள்ளியோடு தொடர்பு வைக்காத மனிதர்கள், ஆண்கள், பெண்கள், இரவு 2 மணிக்கும் 3 மணிக்கும் கால்வழிக்கு நின்று தொழுகிறீர்களே, இரவு 11 மணியிலே இருந்து பள்ளியோடு தொடர்பு வைத்தீர்களே, கூட்டம் கூட்டமாக அமல்கள் செய்தீர்களே, இபாதத் செய்தீர்களே, இப்பொழுது உங்களுடைய அமல்கள் எங்கு போனது? இப்பொழுது உங்களுடைய ஈமான் எங்கு போனது? வெறுமனே திருமறை குர்ஆனை கட்டி மூலையிலே தூக்கி வைத்ததை போல உங்களுடைய ஈமானையும் தூக்கி கட்டி வைத்து விட்டீர்களா? அல்லாஹ் கேட்கிறார். என்ன பதில்? என்ன பதில் நம்மிடத்திலே உண்டு? யா அல்லாஹ், ஒரு மாதம் மட்டும் நான் முஸ்லிமாக வாழ்ந்தேன், ஒரு மாதம் 30 நாள் நோன்பை நோற்றேன், ஒரு மாதம் மனைவியை தட்டி எழுப்பினேன், ஒரு மாதம் பிள்ளைகளோடு நோன்பு நோற்றோம், நாங்கள் எல்லாம் கையேந்தி துஆ செய்தோம், சொர்க்கத்தை வேண்டினோம், மன்னரை நினைத்து பயந்தோம், மறுமையை நினைத்து கவலைப்பட்டோம். அதெல்லாம் ஒரு மாதத்தில் முடிந்து விட்டது யா அல்லாஹ். இனி 11 மாதங்கள் எங்களுக்கு ஃப்ரீயாக ஜாலியாக நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழுவோம், எந்த சுற்றுலா தலங்களுக்கு வேண்டுமானாலும் செல்லுவோம், வட்டியோடு தொடர்பு வைப்போம், என்ன பாவங்களை வேண்டுமானால் நாங்கள் ஈடுபடுவோம் என்று இந்த உலகத்தில் வாழ்வோமையானால் மரணம் நிற்காதே, மரணம் தள்ளி போகாதே. ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள், பெரியவர்கள், வயோதிகர்கள் என்று மரணம் பார்க்காதே. இதையெல்லாம் யோசிக்க வேண்டாமா? இதையெல்லாம் கவலைப்பட வேண்டாமா? வேடந்தாங்கள் பறவைகளைப் போல வாழ்வதுதான் முஸ்லிமுடைய பண்பா? சீசன் பறவைகளாக வாழ்வதுதான் முஸ்லிமுடைய பண்பா? ஒரு மாதம் மட்டும் முஸ்லிமாக வாழ்ந்துவிட்டு சீசன் பறவைகளாக இருந்துவிட்டு ஏனைய 11 மாதங்கள் இஸ்லாத்திற்கும் நமக்கும் சம்பந்தமில்லை என்று வாழ்ந்தால் அல்லாஹ் விடத்தில் நம்முடைய பதில் என்ன என்பதை இந்த நல்ல நேரத்திலே நீங்கள் கேள்வி கேட்க, உள்ளத்தோடு கேள்வி கேட்க நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள் சகோதரர்களே. அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனுடைய 80வது அத்தியாயத்துடைய 34வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அந்த மறுமை நாளில் நடக்கிற ஒரு சில சம்பவங்களை பாருங்கள். எப்படிப்பட்ட நிகழ்வுகளை அல்லாஹு தஆலா படம் பிடித்து பேசுகிறான் தெரியுமா? இந்த உலகத்தை போல அல்ல அந்த நாள், இந்த உலகத்தில் வாழுகின்ற வாழ்வை போல அல்ல அந்த நாள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், யௌம யஃபிருல் மர்உ மின் அகீஹி. அப்படிப்பட்ட அந்த மறுமை நாளில் மனிதன் விரண்டு ஓடுவானாம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், மனிதர்கள் விரண்டு ஓடுவார்கள் அந்த நாளில். யாரை விட்டு? யாரை விட்டு யார் மனிதன் விரண்டு ஓடுவான்? இந்த உலகத்தில் நெருக்கமாக இருந்த சகோதரன், இணைபிரியாத சகோதரன், நெருக்கமான சகோதரன், பீடி குடித்தாலும் அதை வாங்கி குடிக்கிற நண்பன், எந்த இடத்திற்கு சுற்றுலாத்தலம் சென்றாலும் இவன் இல்லாமல் இவன் பயணிக்க மாட்டான், பாவத்திலே அலிச்சாட்டியத்திலே இவனை ஒன்றாக கிளப்புக்கும், பீச்சுக்கும், சினிமா தியேட்டருக்கும் அழைத்து சென்ற நண்பன். இப்படி நெருக்கமாக இணக்கமாக இந்த உலகத்தில் வாழ்ந்த நண்பன் அந்த உலகத்தில் மறுமை நாளில் நண்பனை விட்டு விரண்டு ஓடுவான்.
சகோதரன் சகோதரனை விட்டு விரண்டு ஓடுவான். அந்த மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ் வ உம்மிஹி வ அபீஹி, தன்னுடைய தாயை விட்டு மனிதன் விரண்டு ஓடுவான். பெற்றெடுத்திருக்கிற தன்னுடைய தாய், 10 மாதம் சுமந்து பெற்ற தாயை விட்டு மகன் விரண்டு ஓடுவான். தன்னுடைய தாயை பற்றி நினைக்கிற நேரம் அல்ல அந்த நேரம், தன்னுடைய தந்தையை பற்றி நினைக்கிற நேரம் அல்ல அந்த நேரம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வ உம்மிஹி வ அபீஹி, தன்னுடைய தாயை விட்டும் தன்னுடைய தந்தையை விட்டும் அந்த பிள்ளைகள் விரண்டு ஓடக்கூடிய நாள். பாசங்கள், நேசங்கள், உறவு முறைகள் அந்த இடத்தில் பயனளிக்காது. எனக்கு முன்னால் வாப்பா மரணித்து போய்விட்டார், எனக்கு முன்பாக என்னுடைய பிள்ளைகள் மரணித்து போய்விட்டார்கள். அந்த மறுமை நாளில் நான் பல ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய வாப்பாவை இந்த மறுமை நாளில் சந்திக்கிறேன். ஒரு 10 நிமிடம் என்னுடைய வாப்பாவோடு பேச முடியுமா? என்னுடைய உம்மா எனக்கு முன்பாக மரணித்து போய்விட்டார்கள். என்னுடைய உம்மாவை இந்த மறுமையிலே பார்க்கிறேன், நான் பேச முடியுமா? அந்த உறவு முறைகளுக்கெல்லாம் அந்த மறுமையிலே வேலை இல்லை. யாரும் யாரோடும் பேச முடியாது, யாரும் யாருக்கும் பரிந்துரை செய்ய முடியாது, யாரும் யாருக்கும் உதவ முடியாது. இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஓ உம்மிஹி வ அபீஹி, அந்த இடத்தில் தன்னுடைய தந்தையை விட்டும் தன்னுடைய தாயை விட்டும் மனிதர்கள் விரண்டு ஓடுவார்கள். வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி, தன்னுடைய மனைவி 20 வருட காலம் 30 வருட காலம் இந்த உலகத்தில் தனக்கு நெருக்கமாக இருந்த மனைவியை விட்டு கணவன் விரண்டு ஓடுவான். என்னுடைய கணவனாயிற்று, என்னுடைய மனைவியினாயிற்று என்ற பாசங்கள் நேசங்கள் எல்லாம் அந்த மறுமையில எந்த பயனையும் அளிக்காது. தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட்டு தந்தை விரண்டோடுவான். என்னுடைய பச்சிலம் குழந்தை தானே, நான் தூக்கி வளர்த்த என்னுடைய மகள் தானே, என்னுடைய மகன் தானே, ஆகவே இந்த இடத்தில் நான் பரிந்து பேசுவேனே, நான் உதவி செய்வேனே, நான் இவர்களுக்கு பக்கபலமாக இருப்பேனே, முடியுமா? முடியாது. அந்த மறுமை நாள் அப்படிப்பட்ட நாள். யௌமலா தம்லிகு நஃப்சுன் லினஃப்சின் ஸைஆ வல் அம்ரு யௌமஇதின் லில்லாஹ். அந்த மறுமை நாளில் யாரும் யாருக்கும் உதவ முடியாது, யாரும் யாருக்கும் பரிந்துரை செய்ய முடியாது, யாரும் யாருக்கும் எந்த வகையான தொடர்புகளையும் வைத்துக் கொள்ள முடியாத ஒரு நாள் அந்த நாள் என்று அல்லாஹ் அவனுடைய அல்-மர்யம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். லிகுல்லி இம்ரின் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனு யுக்னி. அந்த மறுமை நாளில் என்னுடைய நிலை என்ன, என்னுடைய அமல்கள் என்ன, என்னுடைய காரியம் என்ன, இந்த நேரத்தில் நான் எப்படி வெற்றி பெறப் போகிறேன், என்னை அல்லாஹ் எப்படி கருணை கண் கொண்டு பார்க்க போகிறான் என்கின்ற எண்ணம், கவலை, பயம் திடுக்கிடக்கூடிய நிகழ்வுகள் தான் அந்த நேரத்தில் இருக்குமே தவிர அண்ணன் தங்கை அம்மா அத்தா என்ற பாசங்கள் நேசங்கள் எதுவுமே அந்த மறுமை நாளில் இருக்காது என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். 70வது அத்தியாயத்தினுடைய 10 முதல் 13 வரை இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனுடைய ஆயத்தில் அல்லாஹ் தஆலா பேசுகிறான், வலா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா. இந்த உலகத்தில் மிக நெருக்கமாக இருந்தவர்கள், மிக நெருக்கமான நண்பர்கள், இணைபிரியாத நண்பர்கள் அந்த மறுமை நாளில் சந்திப்பார்கள். ஒருவர் இன்னொருவரோடு பேச மாட்டார். நெருக்கமாக இருந்த மனிதன் அந்த மறுமை நாளில் கண் கொண்டு பார்ப்பான், சந்திப்பார்கள். உலகத்தில் 30 வருடம் 20 வருடம் நண்பனாக இருந்தவன் அந்த மறுமை நாளில் கண்கள் கொண்டு பார்த்து நேருக்கு நேர் சந்திப்பார்கள். ஆனால் அந்த மறுமை நாளில் தொடர்பு இருக்காது, பேசிக்கொள்ள மாட்டார்கள். உறவு முறைக்கு அந்த இடத்தில் வேலை இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அது மட்டுமல்ல, அந்த இடத்தில் ஒரு குற்றவாளி, பாவம் செய்தவன், அநியாயம் செய்தவன், அக்கிரமம் புரிந்தவன், தொழாதவன், நோன்பு நோற்காதவன், இபாதத்தை புறக்கணித்தவன், வெறுமனே சடங்குக்காக மார்க்கத்தை பின்பற்றியவன், தொழாமல் தூங்கிய காலத்தை கழித்தவன், இபாதத்தை பேணாதவன், ஒரு மாதம் மட்டும் முஸ்லிமாக மாறி போனவன், இவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் தெரியுமா? அந்த மறுமை நாளில் தன்னுடைய ரப்பிடத்தில் இவன் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக, இவன் அந்த இடத்தில் இருந்து ஈடேற்றம் பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய சகோதரனையும் அல்லாஹ்விடத்தில் ஈடேற்றமாக கொடுத்து விட்டு இவன் தப்பிக்க நினைப்பானாம். அல்லாஹ் அக்பர். என்ன செய்வானா? தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய மக்களையும் சகோதரனையும்
அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விட்டு நான் தப்பிக்க வேண்டும், இவர்கள் என்னவோ ஆனாலும் பரவாயில்லை, இவர்கள் நாசமாக போனாலும் பரவாயில்லை, எனக்கு ஈடேற்ற வேண்டும் யா அல்லாஹ், என்னுடைய மனைவியை உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன், என்னுடைய சகோதரனை உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன், எனக்கு நீ ஒரு வழியை காட்டு, நான் தப்பிக்க வேண்டும் இந்த மறுமை நாளில் என்றுதான் அந்த நேரத்தில் மனிதன் யோசிப்பான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது மட்டுமல்ல, அவனை அரவணைத்துக் கொண்டிருந்த உறவுகள், நேசத்திற்காரர்கள், உறவுக்காரர்கள், உறவினர்கள், சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அத்துணை மக்களையும் இவன் அல்லாஹ்விடத்தில் இவன் தப்பிக்க ஈடேற்றமாக கொடுத்துவிட்டு இவன் ஓடுவான் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான் என்றால், எந்த உறவை நேசிக்க வேண்டும், எந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக நமக்கு கற்றுக் கொடுத்தார்களே ஒரு நபிமொழி, அழகாக புரியும்படி உங்களுக்கும் எனக்கும் வருகிற மக்களுக்கெல்லாம் விளங்கும்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நபிமொழியை சொன்னாரே, இன்னும் ஏன் தயக்கம் நமக்கு? இந்த உலகத்தில் வாழ்கிற ஆண்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற பெண்களே, இந்த நபிமொழியை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் 3 உறவுகளோடு ஒரு மனிதன் பயணிக்கிறான். இந்த உலகத்தில் 3 உறவுகளோடு ஒரு மனிதன் பயணிக்கிறான். அவன் மரணித்து கபிரிஸ்தான் வரை 2 உறவுகள் அவனோடு வரும். அந்த 2 உறவுகள் கபிரிஸ்தானுடைய வாசல் வரைதான், அதற்கு பிறகு இல்லை, கபர் வரைதான். அந்த உறவு என்ன தெரியுமா? முதல் உறவு இவனை விட்டு ஓடும். அந்த உறவு என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது இவன் சம்பாதித்து வைத்திருந்த செல்வம், இவனுடைய பொருளாதாரம், இவனுடைய பேங்க் பேலன்ஸ், இவனுடைய ஆட்சி அதிகாரம், இவன் கை நிறைய சேர்த்து வைத்து அபார்ட்மெண்ட் மேல அபார்ட்மெண்ட் வாங்கி பார்க்கிற இடமெல்லாம் என்னுடையது, அந்த இடம் என்னோடது, இந்த பிளாட் என்னோடது, இந்த கார் என்னோடது, இந்த வாகனம் என்னோடது, பார்க்கிற அந்த பில்டிங் என்னுடையது, எல்லாம் என்னுடையது என்னுடையது என்று சொன்னானே, இவன் மரணித்த உடனேயே இவனுடைய சொத்து இவனோடது அல்ல, இவனோடது அல்ல, இவனை விட்டு பிரிந்து போய்விடும். இரண்டாவது என்ன? இவனுடைய மனைவி, இவனுடைய மக்கள், இவனுடைய நண்பர்கள், இவனுடைய பிள்ளைகள், இவன் இந்த உலகத்தில் சார்ந்திருந்த எல்லா மக்களும் உறவுகளும் கபர் வரை வருவார்கள். கபருக்குள்ளே வந்து உறங்கப் போகிறார்களா? நீங்க இப்பொழுது மௌத்தா போனா இந்த கபருக்குள்ள வந்து நம்முடைய நண்பன் வந்து உறங்குவானா? நம்முடைய மனைவி வந்து உறங்குவாங்களா? நம்முடைய பிள்ளைகள் வந்து உறங்குவார்களா? ஒரு வருடத்தில் கணவன் மரணித்தால் மனைவி இடத்துல கணவனுடைய ஞாபகம் எல்லாம் மறந்து போய் யதார்த்த வாழ்க்கையில் அவர்கள் வந்து விடுவார்கள். மனைவி மரணித்தால் ஒரு வருடத்தில் கணவன் மனைவியை மறந்து விடுவான். உறவுகள் அறுபட ஆரம்பிக்கும். குழந்தைகள் மரணித்தவர்கள் இந்த உலகத்தில் அடக்கம் செய்யப்பட்டவர்கள் அதே நிலையை போல வாழ்கிறார்களா? அல்லது கவலைகள் இருந்தாலும் துக்கங்கள் இருந்தாலும் மறக்கிற நிலைமை அல்லாஹ் வழங்கி அவர்கள் யதார்த்த வாழ்க்கைக்கு சென்று விடுவார்கள். இதுதான் இயல்பு. சாப்பிடாமையே இருக்க போறாங்களா? கணவன் மரணித்தால் மனைவி சாப்பிடாமையே இருக்க போறாங்களா? அல்லது மனைவி மரணித்தால் கணவன் சாப்பிடாமையே இந்த உலகத்தில் இருக்க போறாரா? அவர் விரும்பினால் வேறொரு திருமணத்தை முடிக்கலாம். இவரை தாய் என்று கூப்பிட்டுக் கொண்டிருந்த பிள்ளைகள் இன்னொரு மனைவியை தாய் என்று அழைப்பார்கள், இன்னொரு மனிதரை தந்தை என்று அழைப்பார்கள். உறவு முறைகள் அழிந்து போய்விடும். உலகத்தில் இருக்கிற நிலை ஒரே ஒரு உறவு மறுமை நாள் வரை உங்களுக்காக வேண்டி வருமே, அது என்ன? எந்த உறவு அது? தஹஜ்ஜுல பள்ளியில வந்து தொழுதமே அந்த உறவு, ஈத்திகாஃப்ல வந்து 10 நாள் இருந்தமே அந்த அமல்களுக்குரிய இரவு, இந்த உலகத்தில் வலக்கரம் கொடுக்கிற தர்மம் இடக்கரம் தெரியாமல் கொடுத்தோமே அந்த அமல்களுக்குரிய உறவு, அதிகாலை நேரத்தில் அஸ்ராத்து ஹைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை மேலானது என்கின்ற அரைகுரல் சப்தத்தை கேட்டு பள்ளி வாயிலே வந்து தொழுதோமே அந்த உறவு, காலையில இருந்து மாலை வரை 14 மணி நேரம் உண்ணாமல் உறங்காமல் உறங்கியும் இபாதத்துகளை செய்து இந்த உலகத்தில் நோன்பை பாதுகாத்தோமே அந்த உறவுகள், இந்த உலகத்தில் திருமறை குர்ஆனை திறந்து படித்து அமல்கள் செய்ய வேண்டும் என்று போராடினோமே அந்த உறவுகள், இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது மனைவியையும் மக்களையும் தட்டி எழுப்பி தொழுகைக்காக அழைத்து சென்றோமே அந்த உறவுகள், இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது என்னுடைய சக தோழனுக்கு இஃப்தாருடைய நேரத்தில் பொருளாதாரத்தை செலவழித்து நோன்பு திறக்க நோன்பாளிக்கு உதவி செய்தோமே அந்த உறவுகள், இப்படி இபாதத்துகள் அமல்கள்
தான தர்மங்கள், இஸ்திக்பார்கள், பாவ மன்னிப்புகள், தனிமையிலே அழுகை, இதையெல்லாம் செய்தோமே, இந்த அமல்கள் உங்களுக்கு எதுவரை வரும்? எதுவரை வரும்? மறுமை நாள் வரை உங்களுக்கு வரும் என்று அல்லாஹ் சொல்லியும் கூட ரமலான் முடிந்த பிறகு பள்ளியில் ஆள் இல்லை. அதே 2 சப்பு, அதே 3 சப்பு. ஒரு சில பள்ளியில மோதினாலும் பின்னாடி 4 நபர்கள் தான். இது யாரை ஏமாத்த? எதுக்கு முஸ்லிம்களை முகமுடியை தூக்கி மூஞ்சியில போட்டுட்டு வாழ்றோம்? உலகமே செய்து எப்படி சபரிமலைக்கு ஒரு மாதத்துல மாலை போடுவாங்க, எப்படி காலில் செருப்பு இல்லாம நடப்பாங்க, அவங்களும் எப்படி விரதங்கிற பேர்ல இருப்பாங்க, அதே மாதிரி முஸ்லிமான நாமளும் ஒரே ஒரு மாதத்துல மட்டும் நான் ஒரு முஸ்லீம், நான் ஒரு நோன்பாளி, நானும் நோன்பை கடமையாக இந்த உலகத்தில் சரிவர செய்து கொண்டிருக்கிறேன் என்று உலகத்தில் வாழ்ந்து அவர்கள் ஒரு மாதத்திற்கு பிறகு எப்படி பழைய நிலைக்கு திரும்புகிறார்களோ அதே போல நாமும் திரும்பினால் அவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் என்பதை உங்களுடைய உள்ளத்தில் நீங்களே கேள்வி கேளுங்கள். தாடி வைத்த முஸ்லிமுடைய முகத்தில் இன்றைக்கு தாடியை காணும். காரணம், மாதம் முடிந்தது, இபாதத்து முடிந்தது. ரமலான் மாதம் வந்தது, தாடி வந்தது. ரமலானுடைய மாதம் வந்தது, பள்ளி நிறைந்தது. ரமலானுடைய மாதம் வந்தது, பள்ளி கஞ்சியை திறந்து மக்களோடு மக்களாக இருந்தோம். மாதம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. தொழுகை இல்லை, இபாதத் இல்லை, அமல்கள் இல்லை, வீடுகளிலே பாடுகள், கச்சேரிகள், ஆட்டம் பாட்டம், கூட்டு கும்மாளம் என்றால் முஸ்லிமுக்குரிய அடையாளமா இது? முஸ்லிமுக்குரிய இலக்கணமா அது? யோசிக்க வேண்டும் சகோதரிகளை. சடங்கல்ல மார்க்கம், சடங்கல்ல இஸ்லாம். இந்த உலகத்தில் மரணிக்கிற காலம் வரை இபாதத்துகள் வேண்டும், மரணிக்கிற காலம் வரை முஸ்லிமாக வாழ வேண்டும், மரணிக்கிற காலம் வரை தொழுகையை பேண வேண்டும், மரணிக்கிற காலம் வரை முஸ்லிமுக்குரிய அடையாளம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். யாரை ஏமாற்றலாம் சகோதரிகளை? அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது. மரண நேரத்தில் எல்லாம் புலப்படும், மரண நேரத்தில் எல்லாம் கண்களுக்கு அல்லாஹ் காட்டுவான். யாரை ஏமாற்றி இப்படி செய்தோம், எதற்காக இப்படி செய்தோம், எதற்காக இந்த ஒரு மாதத்தில் இப்படி அமல்களை செய்து பிறகு பள்ளியோடு தொடர்பில்லாமல் இருக்கிறோம். இன்னும் சில முஸ்லிம்கள் உண்டு, வார முசல்லிகள். இவர்கள் யார்? வெள்ளிக்கிழமை மாத்திரம் பள்ளிக்கு வருவார்கள், வெள்ளிக்கிழமை மாத்திரம் பள்ளியோடு தொடர்பு வைப்பார்கள், வெள்ளிக்கிழமை மாத்திரம் அமல்கள் செய்வார்கள், வெள்ளிக்கிழமை மாத்திரம் குளித்து நினைத்து இபாதத் செய்வார்கள். பிறகு ஏனைய நாட்கள் பள்ளிக்கும் இவர்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். திருந்துங்கள் சகோதரர்களை, திருந்துங்கள் சகோதரிகளை, மாற்றத்தை கொண்டு வாருங்கள். எதற்கு இந்த ரமலான் வந்தது? எதற்காக வேண்டி ரமலான் வந்தது? ரமலான் நோன்பு என்பது ஒரு கேடயம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதற்கு கேடயம்? எதற்கு கேடயம்? நமக்கு வருகிற பாவங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், இஸ்லாத்தை விட்டு தூரமாகிற பாவங்கள் வருகின்ற பொழுது அந்த கேடயமாக தடுத்து நிறுத்த, பாவங்களிலிருந்து வெளியேற கேடயமாக இந்த நோன்பு நமக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள். அதை கற்ற நாம் ஏனைய 11 மாதங்களில் கேடயமாக பயன்படுத்த வேண்டும். அந்த ரமலானுடைய மாதத்தில் கற்ற கல்வியை சஹாபாக்கள், நபிமார்கள், உலமாக்கள் எல்லாம் இந்த ரமலானுடைய மாதத்திற்கு 6 மாதத்திற்கு முன்பே வரவேற்க தயாராக இருப்பார்கள். அந்த ரமலான் முடிந்தால் கவலையோடு, பிரார்த்தனையோடு, அமல்களோடு கவலைப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள். எதற்காக தெரியுமா? நான் தொழுத தொழுகை, நான் கொடுத்த தர்மம், என்னுடைய இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படுமா, தூக்கி வீசப்படுமா, என்னுடைய அமல்கள் புறக்கணிக்கப்படுமா, அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுமா? கவலை, பயம், மன்னரை, மறுமை, ஆகிரத்தை நினைத்து வெறுமனே ஒரு சடங்கை போல பாக்கெட்டில் இருந்து 10,000 ரூபாய் கொடுத்தா நம்முடைய கடமை முடிந்ததா? ஒரு அரிசிக்கு இவ்வளவு ரூபாய் தருகிறேன் என்று பெயரை எழுதி பணத்தை கொடுத்தால் முஸ்லீமாக மாற முடியுமா? லட்சாதிபதியாக இருக்கிறவன் இவ்வளவு பேருக்கு உணவு கொடுத்தால் அதற்குரிய கடமை நிறைவேறிவிடுமா? அல்ல. பள்ளியோடு வர வேண்டும், தொடர்பு ஏற்படுத்த வேண்டும். மரணிக்கிற காலம் வரை ஒரு முஸ்லிம் இபாதத்தோடு இருக்க வேண்டும், குர்ஆனோடு தொடர்பு ஏற்படுத்த வேண்டும், அமல்களோடு இருக்க வேண்டும், 5 நேர தொழுகையோடு இவருடைய வாழ்வு இருக்க வேண்டும். இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் நாடுவது என்றால் பிறருக்காக நாம் இந்த உலகத்தில் உழைக்க வேண்டும், குடும்பத்தில் மாற்றத்தை கொண்டு வர துஆ செய்ய வேண்டும். பள்ளியோடு எந்த மஹல்லாவில் இருந்தாலும் நாம் அமல்களை அதிகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் இந்த ரமலான் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். சரிவர நிறைவேற்றுகிறோமா? இந்த பாடத்தை வெறுமனை சடங்காக செய்கிறோமா, அல்லது உள்ளபூர்வமாக இந்த மாதத்தில் கற்ற கல்விக்கு ஏற்ப அமல்கள் செய்கிறோமா என்பதை நமக்கு நாமே கேள்விக்கு பதிலை தயார் செய்ய வேண்டும் என்கின்ற செய்தியை சொல்லிக்கொண்டு என்னுடைய முதலாவது ஜும்ஆவுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன்.
الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்திற்குரிய நெருங்கிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலா 21வது அத்தியாயத்தினுடைய 97வது வசனத்தில் சொல்கிறான், யா வைலனா கத் குன்னா ஃபீ கஃலத்தி மின் ஹாதா பல் குன்னா வாலிமீன். மறுமை நாளில் சில ஆண்கள் பெண்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்வார்களாம், நிச்சயமாக எங்களுக்கு கேடுதான் இந்த மறுமை நாளில், எங்களுக்கு மிகப்பெரிய கேடுதான் இந்த மறுமை நாளில். என்ன காரணம்? நாங்கள் இந்த உலகத்தில் நல்ல நல்ல செய்திகள் பேசப்படுகின்ற பொழுது உதாசீனப்படுத்தினோம். நபிமார்கள் இந்த உலகத்தில் நல்ல நல்ல போதனைகளை எடுத்து சொல்கின்ற பொழுது அதை நாங்கள் புறக்கணித்தோம். எவ்வளவோ திருமறைகளுடைய ஆயத்துகள் எங்களிடத்தில் பேசப்பட்ட பொழுது அதை நாங்கள் வெறுமனே பள்ளியிலே வந்தோம், அமர்ந்தோம், பேசுகின்ற பொழுது சில நபர்கள் நாங்கள் உறங்கினோம், கடைசி செவரிலே சாய்ந்து படுத்தோம். பிறகு பேசப்பட்டது என்னவென்றே எங்களுக்கு தெரியாது. வெறுமனே வந்தோம், தூங்கினோம், பள்ளியிலே இருந்து சென்றோம். நாங்கள் உதாசீனப்படுத்தியனுடைய விளைவு இப்பொழுது நாங்கள் புரிந்து கொண்டோம் என்று மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் சில ஆண்கள் பெண்கள் சொல்லுவார்கள், நாங்கள் உதாசீனப்படுத்தினோம் அல்லாஹ்வுடைய வேதத்தை, நாங்கள் உதாசீனப்படுத்தினோம் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வை, இப்பொழுது நாங்கள் இந்த மறுமை நாளில் நாங்கள் புலம்புகிறோம் என்று அவர்கள் கை சேதப்படக்கூடிய மக்கள் சொல்லுவார்கள் என்பதை அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். சொர்க்கவாசிகளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? என்ன வாய்ப்பு? நரகவாசிகள் எப்படி இருக்கிறாங்க அந்த நரகத்துல நீங்க போய் விசாரிச்சுட்டு வாங்க, நல்லா அனுப்புவானா. சொர்க்கவாசிகள் நரகவாசிகள் இடத்துல வருவாங்களாம், வந்து ஒரு சில கேள்வியை கேட்பாங்களாம். எங்களோடு தானே நீங்களும் வாழ்ந்தீங்க இந்த உலகத்துல, ஒரே சப்பல தாங்க நீங்களும் நின்னீங்க, நானும் நின்னேன், ஒரே தட்டுல தாங்க நீங்களும் நானும் சாப்பிட்டோம், ஒரே ஊருக்கு தானே நீங்களும் நானும் பயணம் செஞ்சோம், நாங்க சொர்க்கத்திற்கு வந்துட்டோம், நீங்க ஏன் நரகத்துக்கு வந்தீங்க? சொர்க்கவாசிகள் கேட்பாங்க நரகவாசிகள் இடத்துல, ஒரே சப்பல நின்னோம், ஒரே மாதிரி வாழ்ந்தோம், ஆனா நாங்க சொர்க்கத்துல இருக்கிறோம், நீங்க நரகத்திற்கு வந்துட்டீங்க, என்ன காரணம்? என்ன நிலைமை இது? ஏன் இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க பாருங்க, மா சலகக்கும் ஃபீ சக்கர். சக்கர் அப்படிங்கிற இந்த நரகத்துல எப்படி நீங்க வந்தீங்க? உங்களை நுழைவித்தது எது? ஏன் இப்படி நீங்க சிக்கினீங்க? என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் போது அவர்கள் சொல்கிறார்கள், காலு லம் நகு மினல் முஸல்லீன். காலு லம் நகு மினல் முஸல்லீன். நாங்கள் தொழுகையாளிகளாக இல்லை, நாங்கள் தொழுபவர்களோடு தொழவில்லை, வருடத்தில் ஒரே ஒரு மாதம் தொழுதோம், பக்கத்து வீட்டுக்காரனை ஏமாத்த, ஜமாத்துக்காரரை ஏமாற்ற, நானும் முஸ்லிம் என்று பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக தாடி வைத்தோம், ஒரு மாதத்தில் தொழுதோம், பிறகு எங்களிடத்திலே தொழுகை இல்லை, கடமையான தொழுகை இல்லை, ஃபஜ்ருடைய தொழுகை இல்லை, லுஹர் அஸ்ர் மக்ரிப் இஷாவுடைய தொழுகை இல்லை, ஜமாத்துடைய தொழுகை இல்லை, நஃபிலான தொழுகை இல்லை, சுன்னத்தான தொழுகை இல்லை, இஸ்திகாராவுடைய தொழுகை இல்லை, எந்த தொழுகையுமே இல்லை, ஜமாத்தோடு பள்ளியோடு தொடர்பே இல்லை. ஆகவே நாங்கள் தொழுபவர்களாக இல்லை, ஆகவே இந்த நரகத்திற்கு வந்தோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். வறுமனே ஒரே ஒரு மாதத்தில் தொழுத சகோதரர்களே, சகோதரிகளே, நினைத்து பாருங்கள் இவர்கள் சொல்கிற பதிலை. அடுத்து அவர்கள் சொல்கிறார்கள், லம் நகு நுத்இமுல் மிஸ்கீன். நாங்கள் ஏழைகளுக்கு உணவே கொடுக்கவில்லை, லட்சங்களை சம்பாதித்தோம், கோடிகளை சம்பாதித்தோம், பிளாட்டுக்கு மேல் பிளாட்டை வாங்கினோம், அடுத்தவன் கஷ்டப்படுவதை பார்த்து உதவி செய்வதற்கு மனம் இல்லாத பாவிகளாக நாங்கள் வாழ்ந்தோம், ஆகவே நரகத்திற்கு நாங்கள் தள்ளப்பட்டோம் என்று சொல்வார்கள். அடுத்து அவர்கள் சொல்லுவார்கள், வகுன்னா நஹூலு மஅல் ஹாயிதீன். அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? வீணான மக்களோடு, பாவம் செய்கிற மக்களோடு அவர்கள் இந்த உலகத்தில் அவர்களைப் போலவே நாங்களும் மூழ்கி கிடந்தோம். அவர்கள் பாவம் செய்தார்களா? அந்த கூட்டத்தில் நாங்கள் இருந்தோம். அவர்கள் அநியாயம் செய்தார்களா? அந்த கூட்டத்தில் நாங்கள் இருந்தோம். அவர்கள் வட்டிக்கு சென்றார்களா? அந்த கூட்டத்தில் நாங்கள் இருந்தோம். அவர்கள் புறம் பேசினார்களா? அந்த கூட்டத்தில் நாங்கள் இருந்தோம். தொழுகை இல்லை, மார்க்கம் இல்லை, இஸ்லாம் இல்லை, தீன் இல்லை, எதுவுமே இல்லை. ஆகவே இந்த நரகத்திற்கு வந்தோம். அடுத்தது என்ன? மறுமையை பொய்ப்பித்தோம். கியாமனால் இல்லை என்பதை நாங்கள் பொய்ப்பித்து வாழ்ந்தோம். மரணம் எங்களுக்கு வரக்கூடிய நாள் வரை எங்களுடைய வாழ்வு அப்படித்தான் கழிந்தது. சக்கராத்துடைய நேரம் வரை திருந்தவே இல்லையே.
சக்கராத்துடைய நேரம் வரை கத்தினார்கள், வந்து மார்க்கத்தை வந்து போதித்தார்கள். எவ்வளவோ உலமாக்கள் பேசினார்கள், எவ்வளவோ சத்தியங்களுடைய காதுகளுக்கு வந்தது. புறந்தள்ளினோம், தொழாமல் இருந்தோம், ஏழைகளுக்கு உணவு கொடுக்காமல் இருந்தோம், வட்டியோடு தொடர்பு வைத்தோம், ஈமான் இல்லாமல் இருந்தோம். ஆகவே எங்களை அல்லாஹ் இந்த நரகத்திலே கொண்டு வந்து சேர்த்தான் என்றால் இந்த படிப்பினைய மூமின்களுக்கு போதுமானது. ஆகவே இந்த உரையை கேட்ட நாம் தொழுகையை பேணுபவர்களாக, பாவத்திலே இருந்து மீளக்கூடியவர்களாக, மரணிக்கக்கூடிய நாள் வரை முஸ்லீமாக வாழக்கூடிய நல்லதொரு பக்குவத்தை, பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.